அப்பூதியாருடைய புள்ள மாதிரி இருக்கணுமா. மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு, கடைசி திருநாவுக்கரசு. நாவுக்கரையர் வர்றாரு, சுவாமிக்கு சாப்பாடு போடணும். அப்பா, மூத்த திருநாவுக்கரசு நமக்கு பெரிய குலதெய்வம் நாவுக்கரையர், என் குருநாதர் வந்திருக்கிறார், வாழைகளை அறுத்துட்டு வான்னு சொன்னார். நாவுக்கரையருடைய தொண்டராகிய அப்பூதி அடிகளார் அந்த பிள்ளை சொல்லிச்சான், நல்ல தாய் தந்தையேவ நான் இது பெற்றேன்கொள். ஐயோ, என்ன போய் குட்டிங்களா, உங்க குருநாதருக்கு, என் பரம குருநாதனுக்கு நான் போய் சேவை செய்யறேனேன்னு வேகமா ஓடிச்சான் அந்த குழந்தை. மூத்த திருநாவுக்கரசுன்னு போன வேகத்துல வாழை மரத்துல பாம்பு இருந்ததுன்னு பார்க்கல சுவாமி. கத்தியை எடுத்து பறக்குன்னு அறுத்தார். பாம்போட வாழை அருந்து போச்சு. பாம்பு வலிதாங்க முடியாம ஓங்கி கையில கடிச்சிருச்சு. ஐயோ, நமசிவாயம்னு கீழே விழுந்தார். இந்த கையில வாழை இலை, இங்க பாம்பு.